அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவு கொங்கணர் சித்தருடைய வரலாற பத்தி பார்க்க போறோம். இது மக்களிடையே ஏற்கனவே பிரசித்தி பெற்ற சித்தர் தான். இவருடைய ஸ்தலமா திருப்பதி கருதப்படுது. அதுக்கு முன்னாடி இவர் கொங்கண சித்தர் கொங்கு நாட்ல பிறந்தவர். இவருடைய பெற்றோர் இரும்பு கலன்கள்லாம் செஞ்சு பிழைப்பு நடத்தி வந்தனர். இந்த கொங்கணர் சித்தருடைய பெற்றோர் வறுமையில வாழ்ந்தா கூட அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய முனிவர்களையும், சாதுக்களையும் அவங்களுடைய மனம் மகிழற அளவுக்கு அவங்களுக்கு உபசரித்து தான் அவங்க அனுப்புவாங்களாம். அந்த நாள்ல அவங்க வீட்டு பக்கம் யார் போனாலும், அவங்கள கூப்பிட்டு தான தர்மங்கள் பண்றது அவங்களுடைய வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்காங்க. கொங்கணவர் அந்த குலத்தொழிலா இருக்கக்கூடியதுல அந்த கலன்கள் செய்யறதுல ரொம்ப நிபுணரா இருந்திருக்கிறாரு. அவருடைய ஒரு பாடல்கள் கூட பாருங்களேன். அத பத்தி அகத்தியர் சொல்றார். "தோணவே கைத்தொழிலாங் கலங்கல் செய்து, தோறாமல் வர்த்தகத்தில் நிபுணனாகி" என அகத்தியர் அவருடைய பாடல்ல கொங்கணவர் சித்தர பத்தி சொல்றாரு. கொங்கணவர் திருமணமானவர். பிறகு இவர் இல்லற வாழ்க்கைய விடுத்து, முனிவர்களிடம் உபதேசம் பெற்று சந்நியாசி ஆவுறார். இவர் பல சித்துக்கள கைவல்யம் அடையறாரு. இவரு ஒரு சமயம் காட்டு வழியே போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ பளிங்கர் இனத்த சேர்ந்த ஒரு இளைஞன் இறந்து கிடக்குறான். அவன சுத்தி அவங்களோட உறவினர்கள் ரொம்ப வேதனையில அழுதுட்டு இருந்தத பார்த்துட்டு இவருக்கு மனம் இறங்கி, அவர் தன்னுடைய உடல ஒரு இடத்துல விட்டுட்டு, கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த சித்து விளையாட்டுல அந்த பையனுடைய உடம்புல புகுந்து உயிர் பெற செய்றாரு. அந்த இறந்தவன் எழுந்துக்கிறத பார்த்து அங்க இருக்கவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பளிங்கர் கூட்டத்த சேர்ந்தவங்க கொஞ்சம் ஆளுங்க, அந்த காட சுத்தி நடந்து போயிட்டுருக்கும்போது, கொங்கணவர் சித்தருடைய அவருடைய பழைய உடல பார்த்து, அந்த உடல அவங்க அப்புறம் எடுத்து எரிச்சிடுறாங்க. அந்த மாரி இருக்கும்போது, அந்த கொங்கணவர் சித்தர அந்த பளிங்கு இளைஞர் உடல்ல அ பூந்து, அவருடைய உடல்லயே இருந்து காடு, மலை எல்லாத்தையுமே அ சுத்தி அ அரிய மூலிகைலாம் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுல சித்தியும் அடையறாரு. இவர் போகரின் மாணவன்னு சொல்றாங்க. இவர் வீரட்டகாச மூர்த்தியின் சிரசுல இருந்து குளிகைய வச்சு அச்சுவலிங்க மூர்த்தின்ற ஒரு குளிகைய தூளாக்காம அத மறைச்சு வச்ச இத அச்சுவமூர்த்தி ம் பூசித்த குளிகை இவருக்கு கிடைக்குது. இவர் திருமிசை ஆழ்வார் ரசக்குளிகைன்னு சொல்லி காணி கோடியை போதிப்பது என கூறுறாரு. அதாவது என்னன்னா, ம் அ திருமிழிசை ஆழ்வார் கிட்ட போய் இவரு ஒரு குளிகைய குடுத்து, இது காணி கோடி பெ பெறும்னு சொல்றாரு. அவரு என்ன பண்றாரு, இவருடைய அகந்தைய அழிக்கிறதுக்காக, தான் உடம்புலேருந்து ஒரு அழுக்க உருட்டி, இது காணி கோடி பெறும்னு சொல்லும்போது, அப்பப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சித்தர்களுடைய வாழ்க்கையில இறைவன் எந்த ரூபத்திலயாவது அவங்களுடைய அடைஞ்சிருந்த சித்திய கூட ஒண்ணுமேல் என்ற லெவலுக்கு அவங்களுடைய இத அப்பப்போ அ அகந்தை வராம அவங்கள தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சித்து வேலைகள் இறைவன் பண்றார். ஒரு நாள் இதே இவருடைய கதையில ஒரு நாள் கொங்கணவர் கண்ண மூடி தவத்தில இருக்கும்போது, வானத்தில பறந்த ஒரு கொக்கு அவரு அவர் மேல எச்சமிட்டுடுது. எச்சமிட்டத பார்த்து அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இது பார்த்தோன்னே எப்பவுமே அந்த சித்தர்களுக்கு அந்த ஒரு இதுவும் இருக்கும். தனக்கு எல்லாம் சித்தி ஆயிடுச்சு. இனிமேல் நான் கோவப்பட்டு பார்த்தா எரிஞ்சிருவாங்கன்ற அந்த ஒரு எண்ணத்தில அப்படியே கொங்கணவர் தில்லைவனம் வராரு. அங்க பராசர முனிவர வணங்குறாரு. அ அப்படியே இது பண்ணும்போது, திருவள்ளுவர் காலத்தில வாழ்ந்ததாவும் சொல்றதுனால, திருவள்ளுவரோட அ அ மனைவி வாசுகியோட வீட்டுக்கு போயிட்டு பிச்சை கேட்குறாரு. யாசகம் கேட்கும்போது, அந்த அம்மா தன்னுடைய வீட்ல இருந்த வேலைய செஞ்சு முடிச்சுட்டு வெளிய வரும்போது, அ கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அப்போ கொங்கணவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, "என்னப்பா கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவான்னு" சொல்றாங்க. அப்போ அ இவரு நெனைக்கிறாரு, "என்னடா இது காட்டுல நம்ப மேல அந்த கொக்கு விழுந்தது, கொக்கு எச்சமிட்டது இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு" சொல்லி அவங்களோட பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. அப்புறம் இவருக்கு மனசுல தோணுது, ஒரு பதிவிரதைக்கு
இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் அப்படின்னும்போது, அவருடைய அந்த அகந்தை அந்த இடத்துல வந்து அ இவருக்கு இதுவாகுது. இதே மாரி கொங்கணவர் சித்தர் வந்து நெறைய வைத்திய நூல்களை எழுதியிருக்காரு. கொங்கணவர் வந்து கடைக்காண்டம், ஞானம் 100, குளிகை, திருக்காண்டம் போன்ற நூல்கள வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. கொங்கணவளை கும்மி என்ற இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அ பாட்டு. இவர் வந்து அகத்திய சித்தருடைய காலத்த சேர்ந்தவர்ன்னு சொல்றாங்க. கொங்கணவருக்கு அ 500க்கும் மேற்பட்ட சிஷ்யங்க இருந்தாங்களாம். எத்தன பேரு? 500க்கும் மேற்பட்ட சிஷ்யங்க இருந்ததா, அவங்களுக்கெல்லாம் வழி காமிச்சிருக்காரு. இறுதியா வந்து இவரு திருவேங்கட மலைக்கு சென்று யோகம் செஞ்சு அங்கேயே சமாதி ஆவுறாரு. அதுதான் நம்ம இப்போ வந்து திருப்பதியா இது பண்றாங்க. ம். திருவேங்கடம் மலையாம் அது. அந்த மலையில தான் இவரு சித்தி அடையறாரு. இப்போ நீங்க வந்து அந்த திருப்பதி இவ்ளோ ஃபேமஸா, இவ்ளோ இதுவா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவருடைய ஜீவசமாதிக்கு மேல தான் அந்த இது அமைஞ்சிருக்கு. ஏழுமலையானுடைய இது. அந்த வாலை கும்மியிலேருந்து ஒரு பாட்டோடது பாருங்களேன். "ஏழை பணாதிகள் இல்லை என்றால் அவருக்கு இருந்தால் அன்னம் கொடுக்க வேண்டும். நாளை என்று சொல்ல ஆகாதே என்று நான்மறை வேதம் முழங்குதடின்றாரு. அப்போ அ நம்மளால முடிஞ்ச உணவ வந்து ஏழைங்களுக்கு குடுக்குறதும், நாளைக்கு வான்னு சொல்றதே தப்புன்றத அவரு சொல்றாரு. அதே மாரி இன்னொரு பாட்டும் உண்டு. ம் "சிவனடியாரை வேதியரைக்கும் சில சீர்பல ஞானப் பெரியோரை மௌனமாகவும் வையாதே, அவர் மனதை நோகவும் செய்யாதே." சிவபெருமானை விட சிவனடியார்கள் சிறந்தவர்கள்ன்னும், அவர்கள வந்து மனதளவுலயும் நோக விடக்கூடாது. அவங்கள வந்து மனம் புண்படுத்துறா மாரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதனால கொங்கண அவருடைய திருவடிய பணிஞ்சு, அவருடைய பாடல்கள படிச்சு, அவர மனதார வேண்டி பிரார்த்தனை பண்ணி, வாய்ப்பு கிடைக்கும்போது திருப்பதி சென்று, அவருடைய அந்த சக்தி நிலைய உணர்ந்தா, வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவு வந்து பட்டினத்தார் பத்தி நம்ம பார்ப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.